வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சின்ன திரைகளாட்டா. இன்னைக்கான இந்த வீடியோல வீக் 47-2025 அர்பன் பிளஸ் ரூல் ரேட்டிங் தான் பார்க்க போறோம். எல்லா சீரியல்ஸோட டிஆர்பி ரேட்டிங்கும் ரியாலிட்டி ஷோட டிஆர்பி ரேட்டிங்கும் தான் பார்க்க போறோம். இந்த வாரம் முக்கியமான வாரம், ஏனென்றால் ஜி தமிழ்ல அண்ணாமலை குடும்பம் லான்ச் ஆச்சு அண்ட் சரிகமாப்பாவோட கிராண்ட் ஃபினாலே நடந்துச்சு. ஒன்னொன்னு எவ்வளவு ரேட்டிங்னு சொல்லி பார்க்கணும். அண்ட் சன் டிவி சீரியல்ஸோட ரேட்டிங் டைம் டைம் எல்லாம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுவும் அனுமான் சன் நியூஸ்ல செமையா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. விஜய் டிவி சீரியல்ஸ், பிரைம் டைம் சீரியல்ஸ் எல்லா ரேட்டிங்கும் குறைஞ்சு போச்சு. சோ ஒன்னொன்னு எவ்வளவு ரேட்டிங் எடுத்திருக்குன்னு சொல்லி பார்த்தலாமா? இந்த வீடியோல எல்லா சேனல்ஸோட டிஆர்பி ரேட்டிங், சன் டிவி, விஜய் டிவி, ஜி தமிழ்ஸ்ன்னு சொல்லி சீரியல்ஸோட ரேட்டிங்கும் பார்ப்போம். சில சேனல்ஸோட ரியாலிட்டி ஷோட டிஆர்பி ரேட்டிங் கிடைச்சிருக்கு, அதையும் பார்ப்போமா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டாப் 5 தமிழ் சேனல்ஸோட டிஆர்பி ரேட்டிங் பார்க்க போறோம் மார்க் இம்ப்ரெஷன் பேசிஸ்ல. செகண்ட் ஜி தமிழ்ஸோட ரேட்டிங், தேர்டு விஜய் டிவி சீரியல்ஸோட ரேட்டிங், ஃபோர்த்து சன் டிவி சீரியலோட ரேட்டிங், அண்ட் கடைசியா ஃபிஃப்த்தா சீரியல்ஸோட டிஆர்பி ரேட்டிங் மட்டும் இல்லாம ரியாலிட்டி ஷோட டிஆர்பி ரேட்டிங் பார்க்க போறோம். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு பிடிச்ச சேனலோட டிஆர்பி ரேட்டிங் மட்டும் பார்க்கணும்னா டைம் ஸ்டாம்பை தொட்டு கூட பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் டாப் 5 தமிழ் சேனல்ஸோட டிஆர்பி ரேட்டிங் பார்த்துடலாமா? இது மார்க் இம்ப்ரெஷன். டாப் 5 சேனல்ஸ் தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி 2+. ஸோ 5வது இடத்துல ரொம்ப நாள் கழிச்சு ஸ்டார் விஜய் சூப்பர் வந்திருக்காங்க, 353 மில்லியன் இம்ப்ரெஷன். 4வது இடத்துல எப்பயும் போல கேடிவி தான், ஆனா குறைஞ்சு போச்சு, 595 மில்லியன் இம்ப்ரெஷன். 3வது இடத்துல எப்பயும் போல ஜி தமிழ் தான், ஸ்லைட்டா இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க, 1189 மில்லியன் இம்ப்ரெஷன். அண்ட் 2வது இடத்துல எப்பயும் போல ஸ்டார் விஜய் தான் இருக்காங்க, 1261 மில்லியன் இம்ப்ரெஷன், ஸ்லைட்டா குறைஞ்சிருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் இடத்துல எப்பயும் போல சன் டிவி தான், 1822 மில்லியன் இம்ப்ரெஷன். வீக் 47க்கான அர்பன் பிளஸ் ரூரல் ஜி தமிழ் சீரியல்ஸோட டிஆர்பி ரேட்டிங் பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நான் வச்சுக்கோங்க, டிஆர்பி ரேட்டிங் பக்கத்துல பிளஸ் இருந்துச்சுன்னா போன வாரத்தோட இந்த வாரம் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம், மைனஸ் இருந்துச்சுன்னா டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். இந்த வாரம் ஜி தமிழ் சீரியல்ஸ் எல்லாம் மோரார்லெஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, சில சீரியல் மட்டும் ஸ்லைட்டா குறைஞ்சிருக்கு, ரொம்ப பெருசான டிஃபரன்ஸ் இல்ல. அதே மாதிரி சரிகமாப்போட கிராண்ட் ஃபினாலே, அண்ணாமலை குடும்பம் லான்ச் ஆச்சு, இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான ரேட்டிங்லாம் இருக்கு. ஸோ பார்த்தலாமா? 12வது இடத்துல புது சீரியல் லான்ச் ஆச்சு இல்லையா, அண்ணாமலை குடும்பம், அதுதான் இருக்கு, 1.65. பரவாயில்ல, மனசெல்லாம விட ரேட்டிங் வந்து அதிகமா தான் இருக்கு. 11வது இடத்துல இதயம் 1.80, ஸ்லைட்டா குறைஞ்சிருக்கு. 10வது இடத்துல வாரிசு இருக்காங்க, வார வாரம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு, பார்ப்போம், 2.18. 9வது இடத்துல கெட்டி மேலம் இருக்காங்க, இதுவும் வார வாரம் ஸ்லைட்டா இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 3க்கு மேல எடுத்துச்சுன்னா சூப்பரா தான் இருக்கும், 2.49 இப்போதைக்கு. 8வது இடத்துல சந்தியாரகம் 3.53, கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வராங்க. 7வது இடத்துல வீரா 3.92 இன்க்ரீஸ் ஆகிட்டே வராங்க, வீராக்கும் அண்ட் அந்த சேம் ஸ்பிளாட்ல இருக்கக்கூடிய மகாநதிக்கும் ரேட்டிங் லைட்டா தான் வந்து கம்மியா இருக்கு, பார்ப்போம் வீரா முந்துறாங்களா இல்லையான்னு சொல்லி. 6வது இடத்துல பாரிஜாதம் 4.55 இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. 5வது இடத்துல சின்னஞ்சிருக்கிலே கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்காங்க, 4.67. 4வது இடத்துல புது சீரியலான திருமாங்கல்யம் 4.77 எடுத்து செமையாவே இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. 3வது இடத்துல அண்ணா 5.07, ஸ்லைட்டா குறைஞ்சிருக்கு. 2வது இடத்துல அயலி ஸ்லைட்டா குறைஞ்சிருக்கு, 5.14. அண்ட் 1வது இடத்துல கார்த்திகை தீபம் 5.36 இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த வாரம். அடுத்ததா விஜய் டிவி சீரியல்ஸோட வீக் 47 அர்பன் பிளஸ் ரூரல் டிஆர்பி ரேட்டிங் பார்த்தரலாமா? இந்த வாரம் விஜய் டிவி சீரியல்ஸ் ரேட்டிங் எல்லாமே குறைஞ்சிருக்கு, எஸ்பெஷலா வந்து பிரைம் டைம் சீரியல்ஸ் தான் ரொம்பவே குறைஞ்சு போயிருக்கு. பட் ரொம்ப அதிகமாலாம் குறையல, ஸ்லைட்டா குறைஞ்சிருக்கு, பட் ரொம்பலாம் டிஆர்பி ரேட்டிங்ல பாதிக்கல. ஸோ ஒன்னொன்னு எவ்வளவு ரேட்டிங் எடுத்துருக்குன்னு சொல்லி பார்த்தலாமா? 13வது இடத்துல சக்திவேல் 1.58. 12வது இடத்துல தனம் 1.6, ரொம்ப குறைஞ்சு போச்சு. 11வது இடத்துல பூங்காற்று திரும்புமா 1.67, ஸ்லைட்டா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 10வது இடத்துல கண்மணி அன்புடன் 2.06. 9வது இடத்துல தென்றலை மேல பேசு 2.13. ஸோ ஆஃப்டர்நூன் சீரியல்ஸ் மோரர்லெஸ் ஸ்லைட்டா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 8வது இடத்துல 6th டெலிகாஸ்ட் தவிர மகளே என் மருமகளே 2.33, போன வாரத்தோட இந்த வாரம் கம்மி தான். 8மே நம்ம டிஃபீட் பண்ணணும்னு பார்த்தோம், ஆனா குறைஞ்சுக்கிட்டு தான் இருக்கு, பார்ப்போம், பொறுத்து கொஞ்சம் டைம் கொடுக்கணும்ல. 7வது இடத்துல பிக் பாஸ் சீசன் 9 இந்த வாரம் குறைஞ்சு போச்சு, 3.72. 6வது இடத்துல மகாநதி 4.01, குறைஞ்சுக்கிட்டே வருது, வீராவை வந்து முந்திரும் போல, பார்ப்போம். 5வது இடத்துல சிந்து பைரவி 5.34. 4வது இடத்துல சின்ன மருமகள் 7.22. 3வது இடத்துல பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 7.62. 2வது இடத்துல பின் தள்ளப்பட்டிருக்கு சிறகடிக்க ஆசை 8.38. முதல் இடத்துல இந்த வாரம் ஐயனார் துணை 8.4. பிரைம் டைம் சீரியல்ஸ் மோஸ்ட்லி சீரியல்ஸோட ரேட்டிங் எல்லாமே குறைஞ்சிருக்கு. கடைசியா சன் டிவி சீரியல்ஸோட வீக் 47 டிஆர்பி ரேட்டிங் பார்த்தரலாமா? அர்பன் பிளஸ் ரூரல்
இந்த வாரம் சன் டிவில என்ன சொல்றது, ஆஃப்டர்நூன் சீரியல்ஸ் எல்லாமே குறைஞ்சு போச்சு. ஒரு காலத்துல ஆஃப்டர்நூன் சீரியல்ஸ்னாலே சன் டிவி தான் ஸ்ட்ராங் அப்படிங்கிற நிலைமை போய் இப்ப மத்த சேனலோட டிஆர்பி ரேட்டிங்கும் வந்துருச்சு. பிரைம் டைம் சீரியல்ஸ் போன வாரத்தோட இந்த வாரம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுவும் ஹனுமான், அதுக்கப்புறம் சன் நியூஸ்லாம் செம்மையா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதையாவது கருத்துல வச்சு ஹனுமான வந்து 6:30லயே வைக்கிறாங்களா இல்லையான்னு சொல்லி சன் டிவி கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். பார்ப்போமா. இப்ப டிஆர்பி ரேட்டிங் 18வது இடத்துல பூங்கொடி 1.83, போன வாரத்தோட இந்த வாரம் கம்மியாயிருக்கு. 17வது இடத்துல புனிதா 1.99, குறைஞ்சு போயிருக்கு. 16வது இடத்துல மணமகளேவா 2.19, குறைஞ்சு போச்சு. சொன்னேன்ல ஆஃப்டர்நூன் சீரியல்ஸ் மோஸ்ட்லி எல்லாமே குறைஞ்சுதான் போயிருக்கும். 15வது இடத்துல ஆனந்தராகம் 2.47, குறைஞ்சு போச்சு. 14வது இடத்துல மல்லி 2.54, குறைஞ்சு போச்சு. 13வது இடத்துல வினோதினி 2.75, இதுவும் குறைஞ்சு போச்சு. 12வது இடத்துல நம்மளுடைய புது வசந்தம் 3.02, இதுவும் குறைஞ்சுதான் போச்சு. 11வது இடத்துல லக்ஷ்மி 3.22, இதுவும் குறைஞ்சு போச்சு. 10வது இடத்துல நம்மளுடைய இலக்கியா 3.27, இதுவும் குறைஞ்சு போச்சு போன வாரத்தோட இந்த வாரம். 9வது இடத்துல ஆடுகளம்க்கு என்னாச்சுன்னு தெரியல, குறைஞ்சிட்டே வருது. அடுத்த வாரத்துல இன்க்ரீஸ் ஆகுதான்னு பார்ப்போம். 4.38. 8வது இடத்துல சன்னு செமையா ரேட்டிங் வாங்கியிருக்காங்க. 5.04ங்கிறது 6 PM செம. அதே மாதிரி ஹனுமானும் 7.52, 6:30 செமதான். ஸோ 6:30 இருந்து மாத்தாம இருந்தா சரிதான். 6வது இடத்துல அன்னம் 8.41, குறைஞ்சு போச்சு. 5வது இடத்துல எதிர்நீச்சல் தொடர்கிறது 8.44 ரேட்டிங் எடுத்திருக்காங்க, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 4வது இடத்துல மருமகள் 8.55, இது போன வாரத்தோட இந்த வாரம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 3வது இடத்துல கயல் 9.09, ஸ்லைட்டா குறைஞ்சி 3வது இடத்துக்கு பின்தள்ளப்பட்டிருக்காங்க. 2வது இடத்துக்கு சிங்கப்பெண்ணை திரும்பி வந்துருச்சு, 9.19 எடுத்திருக்காங்க, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் 1வது இடத்துல மூன்று முடிச்சு 9.65, இதுவும் ஸ்லைட்டா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போதைக்கு கிடைச்ச டிஆர்பி ரேட்டிங் மட்டும் சொல்றேன். ரியாலிட்டி ஷோக்கு மத்தது தனியா வீடியோ போடுறேன். இப்போதைக்கு சரிகமாப்பாவோட கிராண்ட் ஃபினாலே ரேட்டிங் கிடைச்சிருக்கு. 5.26 ரேட்டிங் அர்பன்ல. தமிழா 0.95 ரேட்டிங். சமையல் எக்ஸ்பிரஸ் 0.82. அதுக்கப்புறமேல் வந்து ஜி தமிழ்ல டெலிகாஸ்ட் ஆகிற சில டப்டு சீரியல்ஸோட ரேட்டிங் சொல்றேன். ராஜா சின்ன ரோஜா 1.13, அவள் வருவாள் 1.22 அண்ட் சலங்கை ஒளி 2.24 ரேட்டிங் எடுத்திருக்காங்க. மிச்ச ரியாலிட்டி ஷோட டிஆர்பி ரேட்டிங் தனி வீடியோவா போடுறேன். அண்ட் மறக்காம நாளைக்கு 10 மணிக்கு போய் டாப் 25 தமிழ் சீரியல்ஸோட டிஆர்பி ரேட்டிங் பார்த்துருங்க. மீண்டும் அடுத்த வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். பை பாய்.